Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான தினவசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நம்மளுடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியினால் நாம் ஒரு பொழுதும் கலக்கமடைய தேவையில்லை. நம் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையானதை சரியான நேரத்திலே அவர் கொடுப்பார் என்று இங்கு ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எப்போதுமே நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்காக மட்டும் நம் முயற்சிகள் எடுப்பது மிக நல்லது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் அடிப்படையெல்லாம் தாண்டி அதிக அளவு பேராசையினாலே அதிக அளவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இது தவறல்ல, இது இயல்பு தான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது ஒரு இயல்பாகவே இருக்கிறது. இது போலதான் இஸ்ரவேல் மக்களும் இருந்தார்கள். வேண்டிய ஆகாரம் என்று இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக உற்று நோக்கலாம். வேண்டிய ஆகாரம், அதாவது நமக்கு வேண்டியது, இந்த சரீரத்துக்கு வேண்டிய அடிப்படையான உணவு நமக்கு தேவை. இங்கு ஆண்டவர் இந்த வசனத்திலே ஒரு இன்னொரு விஷயத்தையும் மறைப்பொருளாக வைத்திருக்கிறார். அதாவது இங்கு ஆண்டவர் வெறும் உணவு ஆகாரத்தை மட்டும் சொல்லவில்லை, ஆன்மீக ஆகாரத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். அதாவது சரீரத்தை பலப்படுத்த உணவும் ஆத்மாவை பலப்படுத்த உணவும் தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு. இப்போது நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு இந்த சரீர தேவை இருக்கிறது. அதனால இந்த 3 வேளை உணவு சாப்பிட்டால்தான் ஒருவேளை நான் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது என்றால் என்னுடைய ஆகாரத்தை நான் சரியாக உண்ணவில்லை என்றுதான். எனக்கு ஒரு லோ சுகர் வருது, பிபி வருது, ஏதோ நோய் வருகிறது என்றால் நான் அந்த உணவை சரியாக உட்கொள்ளவில்லை என்று மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை தருவார்கள். அது போலதான் ஆத்மாவையும் பலப்படுத்துவது. இந்த ஆத்மாவுக்கு தேவையான உணவை நாம் கொடுக்க வேண்டும். ஆத்மாவுக்கு என்ன பிரதர் உணவு? அது இன்னும் வித்தியாசமா இருக்கு நீங்க சொல்றது. ஆத்மாவுக்கு உணவு தேவையா? ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் தான் இந்த ஆத்மாவுக்கு இந்த உணவானது 4 விதத்திலே இருக்கிறது. பலன், நமக்கு சக்தி கிடைப்பதும் அதுவும் ஒரு உணவு தான். சமாதானம், ஞானம், கிருபை, இந்த 4மே ஆத்மாவுக்கு உணவாக போகிறது. சில சமயங்களில் நாம் சொல்லிக்கிறோமல்ல, எனக்கு சக்தி இல்லை, ஒரு மாதிரி டயர்டா இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது, பலனற்று இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல சமாதானம், என் மனசுல நிம்மதியே இல்லை, ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு, அப்போ அது சமாதானமாக இருக்கு. ஞானம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நமக்கு ஞானம், எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, அவரோட வார்த்தையை என்னால் ஞானமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றெல்லாம் நாம் சொல்வோம். கிருபை, அன்றாட வாழ்விலே நாம் தெம்பாக ஓடுகிறோம் என்றால் இந்த கிருபையினால் தான் நாம் தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கிறோம். இங்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். இது சரீர உணவையும் குறிக்கிறது, அதே சமயம் ஆன்மீக உணவையும் குறிக்கிறது. எங்களுக்கு வேண்டிய ஆன்மீக உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த ஆன்மீக உணவை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதனால்தான் இந்த காணொளி தொகுப்பு ஒவ்வொரு நாளும் காலையிலே உங்கள் போனில் உங்க நம்பருக்கு வருதுன்னா இது காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் மன்னாவாக இருக்கிறது. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆன்மீக உணவாக இருக்கிறது. ஆன்மீக உணவை தினமும் இந்த நியூ ஏதேன் ரிவைவல் ஆன்லைன் சர்ச் மூலியமாக இந்த உணவை, இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் சொல்லுவோமா, இன்றைய நாளிலிருந்து எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியம் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் நீர் விலக்கிடும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவைப்படும் என்று நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதையெல்லாம் தாரும் ஆண்டவர் என்று ஜெபிப்போமா? நான் ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்றால் நாம் மற்றதற்கு ஆசைப்படாமல் இருப்போம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே,
இன்றைக்கு நமக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒன்றும் குறைவில்லாமல் இதுவரை நம்மளை வழி நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்போது ஜெபிப்போம். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பனே சரியப்பா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரும் எங்களுக்கு தாரும். இந்த வசனத்தின் இசைவாக நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் ஆசைப்படுபவர்களாக இருக்க கிருபை செய்ய மாட்டாரே. எங்களுக்கு அளவு மீறி எந்த ஒரு பேராசையும் வந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள மாட்டாரே. சொத்தத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட அடிப்படை தேவைகளுக்காக வாழ்வதற்கு பிரயாசப்படுவதற்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலனையும் தந்திரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. யாரும் பேராசைப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அவர்கள் ஆத்மாவை நீர் காத்தருளும் ஆண்டவரே. சொத்தத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden Revival Online Church.